சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இடிமுழக்கத்தின் செய்திகளூடாக சந்திப்பதிலேயே பெருமகிழ்ச்சி. இன்று முதலாம் நாள் ஜூலை மாதம் 2026 ஆண்டு தமிழ் மக்களுக்கு மிக பெரும் பலியை தந்த ஜூலை மாதம் இன்று பிறந்திருக்கிறது. முதலாம் நாள் இன்றைய நாளின் செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாளின் செய்திகளாக என் மீதான குற்றச்சாட்டுக்கள் போலியானவை, அனுரவின் வாயைப்போல் அனைத்தும் பொய் என்று பிள்ளையான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதற்கு ஆனந்த விஜயபால அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கொடூரமான படுகொலைகளை செய்துவிட்டு குற்றமற்றவர் என்று கூறுவது வேடிக்கையானது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். பிள்ளையான் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது சொல்லியிருந்தார், அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு மண்டைப்படுது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். சொல்லி சற்று நாட்களிலேயே பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார். அவருக்கான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல விசாரணைகள் அவர் மீது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறு பலவாறான குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது சுமத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் பொய் குற்றச்சாட்டுக்கள், போலி குற்றச்சாட்டுக்கள், அனுரவின் வாயைப் போலவே எல்லாம் பொய் என்று முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்திருக்கின்றார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அவரை எதிர்வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் ஆனா தர்சினி உத்தரவிட்டிருக்கின்றார். நீதிமன்றிலிருந்து சிறை வாகனத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது ஊடகவியலாளர்களை பார்த்து அவர் மேற்கண்டவாறு ஆக்ரோஷமாக கூறியிருக்கின்றார். 5 கொலைகள் மற்றும் காணி மோசடி வழக்கு தொடர்பாக அவருக்கு விசாரணைகள் இருக்கிறது. 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த 5 ஆள் கொலைகள் தொடர்பாக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையான் மற்றும் பிற சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 15ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கலை செய்திருக்கின்றது. இந்த வழக்கின் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பிள்ளையான் நீதிமன்ற கட்டளையின் கீழ் நேற்று பலத்த பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். 5 ஆள் கொலைகள் தொடர்பில் சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுக்கள், கல்லடியில் உள்ள காணி பிரச்சனை ஒன்று தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் என இருவேறு விவகாரங்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நேற்றைய விசாரணையின் போது சாட்சிகள் நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தனர். பிள்ளையான் தரப்பில் ஆஜரான சட்டத்திறனிகள் அவரை மட்டக்களப்பு சிறைச்சாலையிலேயே தடுத்து வைப்பதற்கான கோரிக்கையையும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட வழக்கை சாதாரண சட்டத்தின் கீழ் இயங்கும் வழக்குக்கு மாற்றுமாறும் கோரிக்கை முன்வைத்திருந்தனர். வழக்குகளை பரிசீலித்த நீதவான் ஆனா தர்சினி கொலை வழக்குகள் தொடர்பில் பிள்ளையானை ஜூலை 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டதுடன் கல்லடி காணி பிணக்கு தொடர்பான வழக்கை அக்டோபர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றார். 2008ஆம் ஆண்டில் T56 ரக துப்பாக்கிகளால் நிகழ்த்தப்பட்ட கொடூர கொலைகள் தொடர்பில் சிஐடியினரால் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. 2008 ஜனவரி 9 மட்டக்களப்பு கல்லடி முருகன் கோவில் அருகே முன்னாள் போலீஸ் அதிகாரி உட்பட 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2008 மே 22 காத்தான்குடி பிரதான வீதியில் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் 2008 ஆகஸ்ட் 20 வவுனதீவு கொத்தியாபுல பகுதியில் இரவில் ஆயுதம் ஏந்திய குழுவினரால் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஆகிய 5 படுகொலைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு துறையினரால் சிவனேசதுரை சந்திரகாந்தன் முதன்மை சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளமையே அந்த விடயம்தான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அந்த 5 கொலைகள், காணி பிளக்குகள் போன்ற விடயங்களே இந்த வழக்கிலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகவே அவர் மீதான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வழக்குகள் தான் நடைபெற்று கொண்டிருக்க அவர் இப்பொழுது சொல்லியிருக்கிறார், அனைத்தும் பொய், அனுரவின் வாயைப்போல் எல்லாமே பொய் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். கொடூரமான படுகொலைகளை செய்துவிட்டு குற்றமற்றவர் என்று கூறுவது வேடிக்கையானது என்று ஆனந்த விஜயபால இவ்வாறு பிள்ளையானை சாடியிருக்கின்றார்.
முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் என்பவர் கொடூரமான கொலைகளையும் பல்வேறு குற்றச் செயல்களையும் புரிந்தவர் என்றும் அவருக்கான தக்க தண்டனையை நீதிமன்றம் நிச்சயம் வழங்கும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். பிள்ளையான் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறைச்சாலை வாகனத்துக்கு கொண்டு செல்லப்படும் போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்று ஊடகவியலாளர்களை பார்த்து சொல்லியிருந்த விடயத்துக்காகத்தான் அவர் எதிராக இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் ஊடகங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது தங்களை பயன்படுத்தி நிகழ்த்தப்பட்ட கொடூரமான படுகொலைகளின் பின்னணியில் பிள்ளையான் இருந்துள்ளார் என்பது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் வெளிவந்துள்ளது. இவ்வாறான கொடூர கொலைகளையும் குற்ற செயல்களையும் புரிந்துவிட்டு இன்று தான் முற்றிலும் குற்றமற்றவர் என்று அவர் கூறுவது வேடிக்கையானது என்று ஆனந்த விஜயபால இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதிகார பலத்தை பயன்படுத்தி அவர் இத்தனை காலம் மறைத்து வைத்திருந்தார். அத்தனை இரகசியங்களும் பழிவாங்கல் குற்றங்களும் இப்போது நீதிமன்றத்தின் மூலம் ஒவ்வொன்றாக அம்பலமாக தொடங்கியுள்ளன. சட்டத்தின் முன்னால் யாரும் தப்பிக்க முடியாது. இத்தனை காலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் பிள்ளையான் புரிந்த குற்றங்களுக்கான தக்க தண்டனையை நீதிமன்றம் மிக விரைவில் வழங்கும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த விடயம், அதாவது பிள்ளையான் சொன்ன கருத்துக்கு பிற்பாடு ஆனந்த விஜயபால அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். மேலும் செய்தியாக, திட்டங்களை அமுலாக்குவதில் இலங்கை முன்னேற்றம் என்று ஜனாதிபதியிடம் IMF சொல்லியிருக்கின்றது. அதாவது நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது சிலரத்ன தேரர் சொல்லியிருந்தார், கோடபாயவின் நிலையை உனக்கும் ஏற்படும், மக்களின் பிரச்சனைகளை பார்க்காவிட்டால் இவ்வாறு தான் ஏற்படும் என்று. ஆனால் IMF சொல்லிவிட்டு செல்கிறது, திட்டங்களை அமலாக்குவதில் இலங்கை முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்று. உண்மையில் எதிரும் புதிருமான கருத்துக்கள் அவர் மீது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை பார்த்தால் சர்வதேச நாணய நிதிய ஆதரவு திட்டங்களை செயற்படுத்தும் ஏனைய பல நாடுகளை விட இலங்கை அதிக முன்னேற்றம் கண்டுள்ளதாக நாணய நிதிய பிரதிநிதிகள் குழு குறிப்பிட்டிருக்கின்றது. நேற்று சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது இந்த விடயம் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியான வெளிப்புற அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் நுண் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணி வருவதற்கும் அதன் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலில் உறுதியாக இருப்பதற்கும் தூதுக்குழு அரசாங்கத்தை பாராட்டியதாக சொல்லப்படுகிறது. பல சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கை உறுதியுடன் சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதை ஏற்றுக்கொண்ட நிதியம் நாடு தனது பொருளாதார மீழ்ச்சியை நோக்கி நகரும்போது அரசாங்கத்திற்கு தனது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக உறுதி அளித்துள்ளது என்று அது சொல்கின்றது. பொருளாதாரத்தை மீட்பதற்காக அரசாங்கம் எடுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தங்களது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினர் உறுதி அளித்ததாக சொல்லப்படுகிறது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 7வது மீளாய்வின் போது இலங்கையின் திட்ட செயற்பாடுகள் உத்தியோகபூர்வமாக மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தூதுக்குழுவினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த IMFின் செய்தியானது நாட்டிலே ஒரு முன்னேற்றத்தை காட்டுவதாக தோன்றுகிறது இல்லையா? IMF சொல்லியிருக்கிறது, திட்டங்களை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கை நடைமுறைப்படுத்துவதில் முதன்மையாக இருக்கிறது என்று அனுரகுமார திசாநாயக்கவை பார்த்து சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் அது முன்னெடுக்கின்ற திட்டங்களுக்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் சொல்லியிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இலங்கை வரலாற்றிலேயே மிகவும் மோசமான ஆட்சி இதுதான் என்று விமல் அனுரவை சாடியிருக்கின்றார். வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு தற்போதைய அரசு ஊழியர்களை மிக மோசமாக அவமதித்து வருகிறது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சொந்தமான வாகனங்களை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளுடன் கூடிய உன்னதமான எதிர்காலம் ஒன்று உருவாக்கி கொடுக்கப்பட்டது. ஆனால்
தற்போதைய ஆட்சியில் அவர்களுக்கு வெறும் 20 கிலோ அரிசியை கடனாக வழங்கும் அவல நிலையே நாட்டில் காணப்படுகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டின் அரச ஊழியர்களே பெருந்திரளாக திரண்டு சென்று தபால் மூலம் வாக்களித்து இந்த ஆட்சியை உருவாக்க பாரிய பங்களிப்பு வழங்கினார்கள். ஆனால் இன்று அதே அரசு ஊழியர்கள் திருடர்கள் என்று அமைச்சர் லால்காந்த பகிரங்கமாக விமர்சித்து வருகின்றார். அரசு ஊழியர்களை இவ்வளவு தூரம் அவமதிக்கும் மற்றும் பழிவாங்கும் ஒரு நிர்வாகம் இதற்கு முன்னர் இலங்கையில் இருந்ததில்லை. இது வரலாற்றிலேயே மிக மோசமானதொரு ஆட்சியாகும் என்று விமல் சொல்லியிருக்கிறார். தற்போதைய அரசிடம் நாட்டின் வளர்ச்சிக்கான எந்த ஒரு முறையான பொருளாதார திட்டமும் இல்லை. தினம் 2 என்ற கணக்கில் கைது செய்வது மட்டுமே இந்த அரசின் பிரதான வேலை திட்டமாக மாறியிருக்கிறது. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி தினமும் 2 வீதம் அரசியல் பழிவாங்கல்களின் அடிப்படையில் கைது செய்து அதன் மூலமே இந்த அரசு தங்களை தக்க வைத்துக் கொள்ள பார்க்கிறது. விமல் வீரவன்ச இவ்வாறு கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் சீலரத்ன தேரர் சொல்லியிருக்கின்றார், இதற்காக அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த அரிசியை வழங்குகிறீர்கள் என்று அவர் சாடியிருக்கின்றார். இங்கே விமல் வீரவன்ச சொல்கிறார், அதை கொடுத்து நீங்கள் அரசு ஊழியர்களை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று சொல்கின்றார். இந்த நாட்டின் ஆட்சியை இதுவரை காலத்திலும் நடந்ததற்கு சரியில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். சரியான திட்டமிடல்கள் இல்லை, பொருளாதாரத்துக்கான சரியான திட்டமிடல்கள் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். தினம் 2 நீங்கள் கைது செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதாவது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கைது செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. குற்றம் செய்தவர்களுக்கான விசாரணைகள், அதற்கான நீதியான விசாரணைகள், தீர்ப்புகள் ஒரு பக்கத்திலே நடைபெற்று கொண்டிருக்க, மறுபக்கத்திலே பொருளாதார வேலை திட்டங்கள் தொடர்பிலே IMF பாராட்டிவிட்டு செல்கின்றது. இதுவாறு இருக்க ஒரு பெரும் துயரமான செய்தி இருக்கிறது. தோணி கவிழ்ந்து 4 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். தாமரை மலரை பறிக்க சென்ற வேளைதான் இந்த விபரீதம் நேர்ந்திருக்கின்றது. புத்தளம் பனாத்து வில்லுவ பகுதியில் உள்ள மங்களபுர ஏரியிலே தாமரை மலர்களை பறிப்பதற்காக தோணியில் சென்ற பாடசாலை மாணவர்கள் 4 நீரிலே மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த துயர சம்பவம் நேற்று பிற்பகலில் இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த விடயம் குறித்து பார்த்தால், நேற்று பிற்பகல் மங்களபுர ஏரியில் தாமரை மலர்களை பறிப்பதற்காக தோணி ஒன்றில் சென்றிருக்கின்றார்கள். இதன்போது எதிர்பாராத விதமாக தோணி நிலை தடுமாறி ஏரியின் நடுவே தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. தோணி கவிழ்ந்ததில் 5 மாணவர்களும் நீரில் மூழ்கிய நிலையில் அவர்களில் ஒரு மாணவர் மாத்திரம் பிரதேச மக்களால் உடனடியாக உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார். ஏனைய மாணவர்கள் 4 மாணவர்களும் கடுமையான போராட்டத்திற்கு மத்தியிலே நீரிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக வனாத்து வில்லுவில் உள்ள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் நிலைமை மிக மோசமாக இருந்தமையால் மேலதிக சிகிச்சைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. ஒரே பாடசாலையை சேர்ந்த 4 மாணவர்கள் ஒன்றாக உயிரிழந்த சம்பவம் பனாத்துவில்லு பிரதேசத்திலே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் பனாத்துவில்லு போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதோடு மேலும் ஒரு செய்தியாக டிக்டாக் பிரபலம் கோகே குமார் அவர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். தமிழ் தேசியத்தின்பால் அதிகமாக ஈர்க்கப்பட்ட இளைஞன், 28 வயதுடைய இளைஞன்தான் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். புலம்பெயர் தேசத்திலே ஒரு பூங்காவிலே அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். சமூக வலைத்தளங்களிலே பல்வேறான கருத்துக்கள் நிலவி வருகிறது. அவர் மாரடைப்பால் இறந்திருக்கின்றார் அல்லது அவருக்கான ஏதாவது சதி ஒன்று தீட்டப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கோகே குமார் என்ற பெயரிலே அவர் முகமூடியை அணிந்து தமிழ் தேசியத்தின்பால் பல்வேறான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். தமிழ் தேசியத்திற்கு எதிராக பேசுபவர்களை அவர் இந்த சமூக வலைத்தளமான டிக்டாக்கிலே வைத்து மிக பாரதூரமாக விமர்சித்து அவர்களுக்கான கடும் எதிர்ப்பலைகளை அவர் காட்டியிருக்கின்றார். அதன் பால் அவர் மீது ஏதாவது ஒரு சதி நடந்திருக்குமா என்ற ஒரு விடயமே சமூக வலைத்தளங்களிலே சொல்லப்படுகிறது. அதே போன்று
மாரடைப்பால் இறந்திருக்கலாம் என்று கருதப்பட்ட போதிலும் இவருக்கு குளிர்பானத்திலே போதைப்பொருள் கொடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. இது தொடர்பாக பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே உறுதிப்படுத்தப்படும் என்று பிரான்ஸ் தகவல்களும் இவ்வாறு தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் வவுனியாவை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் சொல்லப்படுகின்றது. இவர் தொடர்பான செய்திகள் சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவருக்கான கண்ணீர் அஞ்சலிகளை அனைவரும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் டிக்டாக்கில் அவர் மிக பிரபலமாக தமிழ் தேசியத்தின்பால் ஈர்க்கப்பட்ட கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருந்தவர். அதனால் எல்லோராலும் அவர் ஈர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு இப்பொழுது அனைவரும் கண்ணீர் அஞ்சலிகளை இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அஸ்வஸ்ம பட்டியலில் இருந்து 4 லட்சம் குடும்பங்களை நீக்கி இருக்கிறது அரசு. அஸ்வஸ்ம நலன்புரி பயனாளி பட்டியலில் இருந்த சுமார் 4,25,000 குடும்பங்கள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பனிலிக்கே தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து தற்காலிகமாக வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட குடும்பங்களை இவ்வாறு இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பிரிவினர் விளிம்பு நிலை குழுவினர் என வகைப்படுத்தப்பட்டிருந்தனர். கடந்த டிசம்பர் மாதமே இந்த குடும்பங்களை அஸ்வஸ்ம பட்டியலிலிருந்து நீக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மேலும் 6 மாத காலம் பட்டியலில் நீடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த குடும்பங்களுக்கு மாதாந்தம் சுமார் 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அஸ்வஸ்ம பட்டியலில் இருந்து இடைநிலை பிரிவை சேர்ந்த சுமார் 4 லட்சம் குடும்பங்கள் ஏற்கனவே இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. தற்போது அஸ்வஸ்ம பட்டியலில் எஞ்சியுள்ள அதிக வறிய மற்றும் வறிய பிரிவுகளை சேர்ந்து சுமார் 13 லட்சம் குடும்பங்கள் மாத்திரமே என்று அமைச்சர் உபாலி பன்னிக்கே சுட்டி காட்டியிருக்கிறார். இதன்படி அதிக வறிய பிரிவில் 9 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களும், வறிய பிரிவில் 4 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களும் உள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது. வறிய குடும்பங்களுக்கு 17,500 ரூபாயும், வறிய குடும்பங்களுக்கு 10,000 ரூபாயும் கொடுப்பனவாக வழங்கப்படுகிறதாக சொல்லப்படுகின்றது. உண்மையில் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு என்பது சமுத்தி நிவாரணங்கள் நிறுத்தப்பட்ட பின்னரே இந்த விடயம் செயல்படுத்தப்பட்டது அஸ்வஸ்ம என்பது. ஆனால் இந்த சமுத்தி இல்லாமல் போனதால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வஸ்மமும் இல்லாமல் சமுத்தியும் இல்லாமல் அந்த குடும்பங்கள் மிக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. மிக ஏழை குடும்பங்கள். அந்த குடும்பங்களுக்கு இதுவரை அஸ்வஸ்ம வழங்கப்படவில்லை. அதை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்லது அன்பு சொந்தங்களை, இதுவரை இடைமுழக்கத்தின் செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் அடுத்த செய்திகளூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இடைமுழக்கம் இன்றைய செய்தியிலிருந்து விடைபெறும் நான் அன்புடன் சக்திவேல். தொடர்ந்தும் இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள். நன்றி. உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.